இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 28 கூடா ஒழுக்கம். குறள் எண் 273. வழியில் நிலையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோட் போர்த்துமை தற்று. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் மனத்தை தன் வழிப்படுத்தும் வழியில்லாத இயல்பினை உடையான் வழியுடையார் வேடத்தை கொண்டு தான் அதன் வழிப்படுதல். பசு காவலர் கடியாமல் புலியின் தோலை போர்த்து பைங்கூடை மேய்ந்தார் போலும் என்கிறார். பைங்கூடை என இளம் பயிர்கள் என்று அர்த்தம். பைங்கூடை மேய்ந்தார் போலும் என்கிறார். பசு தனக்குரிய புல்லை மேயலாம், அதில் தவறு கிடையாது. அடுத்தவர் நிலத்திலே உள்ள புல்லை மேயக்கூடாது. அதுதான் உண்மையான நல்ல பசுவிற்கு அடையாளம். ஏன்னா அடுத்தவன் தோட்டத்து பயிரை எப்படி மேய்வது? அந்த மாதிரி வலிமையுடையோர், அதாவது தவக்கோலத்தை மேற்கொண்டு வலிமையுடையோர் போல வெளியிலே காட்டிக்கொண்டு, ஆனால் தாங்கள் பல தீங்குகளை செய்வார்கள், ஒழுக்கம் கேட்டு இருப்பார்கள். அப்படி இருக்கக்கூடியவர்கள் இந்த உலகத்திலே நிறைய இருக்கிறார்கள். அவர்கள் அப்படி இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவர்கள்தான் நல்ல வலிமையுடைய அவர்கள் அதாவது மனத்தை அடக்கி ஆளும் வலிமை இல்லாத நிலைமை உடையவர்களான அவர்கள் மன வலிமையுடையோர் போன்ற தவக்கோலத்தை கொள்வது. உண்மையிலேயே அவர்கிட்ட மன வலிமையே கிடையாதுங்க. தவக்கோலத்தை பூண்டுதான் அவர்கள் வாழ்கிறார்கள். ஆனால் அவர்கள் என்ன செய்ய, தவக்கோலத்தை பூண்டு வாழ்வது புலி போர்த்திய பசு, புலித்தோலை போர்த்திய பசு அதாவது இன்னொருவருடைய இளம் பயிரை மேய்வதற்கு சமம் சொல்கிறார். உதாரணம் கொடுக்குறாரு பாருங்க, எவ்வளவு அற்புதமான உதாரணம் கொடுக்குறாரு பாருங்க. அதாவது அதுதான் அவர் வழியில் நிலையான் வல்லுருவம் பெற்ற புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. அந்த கன்று புலித்தோலை போர்த்தி கொண்டு பிறருடைய நிலத்தினுடைய இளம் பயிர்களை மேய்கிறது. அதுபோல அப்படின்னு உதாரணம் சொல்கிறாரு. ஓமை சொல்கிறார் பாருங்க. அப்படித்தான் இது அந்த ஓமையிலிருந்து அவர் தெரிஞ்சுக்கலாம் அவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லிட்டு. அவர் அந்த காலத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த ஒரு இதை எழுதியிருக்காரு பாருங்க. அதுதான் நம்மளோட பாராட்ட வேண்டியது. இப்போ எழுதுனா ஒன்றும் பெரியன்னு சொல்ல ஒரு இது பண்ண முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்ம யோசிச்சு எழுதலாம், கவிதை எழுதலாம், எல்லாம் எழுதலாம். அந்த காலத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஓலைச்சுவடியிலே புள்ளி வைக்க முடியாது. ஒரு இதுதான் இருக்கும், 0 தான் இருக்கும். ஒரு அழுத்து புள்ளி கொடுத்துருவாருன்னா அது ஒரு துவாரமாக தான் இருக்கும். அதுதான் அந்த புள்ளி. அப்போ எந்த அளவுக்கு அவர் அந்த வருடத்திலேயும் கூட 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கூட அவர் இதனை வலியுறுத்தி செய்திருக்கிறார். மக்களை திருத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவை நாம் பாராட்ட வேண்டும் அல்லவா? அதனால்தான் அவர் இவர் கூட, அதாவது ஔவையார் கூட அவங்க என்ன சொன்னாங்க, அணுவை துளைத்து 7 கடலை புகத்தி குறுக தரித்த குறள் என்கிறார். ஏற்கனவே இடைக்காட்டு உச்சத்தர் கடுகை துளைத்துன்னு சொன்னார். ஔவையார் என்ன சொல்கிறாங்க, அணுவை துளைத்து 7 கடலை புகத்தி குறுக தரித்த குறள் அப்படின்னு சொல்கிறாங்க. லியோ டால்ஸ்டாய் அதெல்லாம் படிச்சுட்டு போய் தானே அவர் அங்கே லியோ டால்ஸ்டாய் ரஷ்யாவில் பூரா பரப்பியிருக்காரு. மகாத்மா காந்திக்கே சொன்னது லியோ டால்ஸ்டாய் தான் சொல்லியிருக்காரு. அவர் காமிச்சிருக்காரு அவர் ஆங்கில புத்தகத்தை. இவர் படித்தோம்னா இந்த புத்தகம் இவ்வளோ ஒரு கவிதையாக இருக்குது, இது யார் எழுதுனா என்ன வரும்னு கேட்டிருக்காரு. உங்கள் தமிழ்நாட்டில் உள்ளவர் தாங்க எழுதியிருக்காரு.
அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் தமிழ்நாட்டிலையா யார் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போ அதனால தான் தமிழை மூலமாக கற்க அவர் விரும்பினார் மகாத்மா காந்தியடிகள். அப்படியே அசந்துட்டாராம் அந்த இங்கிலீஷில் படிச்சுட்டு அந்த கவிதை இதை படிச்சுட்டு இவ்வளோ பெரிய அற்புதமான இதாக இருக்கு கவிதையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டார். அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு புலவருங்க தெய்வ புலவர் திருவள்ளுவர். தினந்தோறும் மாணவ செல்வங்கள் ஒரு குறளை படியுங்கள், அதன்படி நடங்கள், நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையில் வளம் நல்ல நல்ல நிலையில் வருவீர்கள். இப்போ இருந்தே நல்ல ஒரு ஒழுக்கத்திலும் சரி, படிப்பிலும் சரி, குடும்பத்தை பேணி பாதுகாப்பதிலும் சரி தாங்கள் நல்ல ஒரு நிலையில் வருவீர்கள். ஏன்னா வருங்கால தமிழ்நாடு உங்களை நம்பித்தான் இருக்கிறது. அதனால தான் மாணவ செல்வங்களே என்று கூறிக்கொள்கிறேன். ஓயாமல் நான் உங்களுக்காகத்தான் சொல்கிறேன். என்னுடைய நண்பர்கள்லாம் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, என் பேரை வீட்டில் இதைத்தான் பார்க்குறாப்புல அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்போ என்னென்னா அவங்க இப்போவே நல்லதை நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். ஆசிரியர் நடத்துவார் திருக்குறள், அதை என்ன செய்வோம்னா மனப்பாடம் பண்ணி அப்படியே எழுதுவோம். அதில் நம்மளுக்கு அவசரமாக ஒன்றும் தெரியாது. நீங்கள் இதை நீங்களே படித்து அதனுடைய பொழிப்புரையும் நீங்களே படித்து நீங்களே தெரிந்து கொடுங்கள். முதல்ல என்ன சொல்லியிருக்கிறாருன்னு தெரிஞ்சு கொடுங்க. அதுதான் வேணும் நமக்கு. நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குரலோடு உங்களை சந்திக்கும் எழுத்தாளர் பரமசிவம், மதுரை.